பயிர் கணக்கெடுப்பு, காட்டு தீயை கண்டறிதல், பேரிடர் நேர சேவைகள், ஆழ்கடல் ஆய்வு, நிலச்சரிவை கண்காணித்தல், மின்னணை முன்கூட்டியே அறிதல், ரியல் டைம் லைட்டிங் மானிட்டரிங், மீன்வள பகுதியை அறிதல், நிலத்தடி நீரை படமெடுத்தல், நில மதிப்பீடு மற்றும் படமெடுத்தல், நகர் திட்டமிடுதல், வானிலை ஆராய்ச்சி, செயற்கைக்கோள் வழிகாட்டுதல், பூமியின் இருப்பிட தகவலை அறிதல், தொலைத்தொடர்பு, தொலைக்காட்சி ஒளிபரப்பு, இது போன்ற பல சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றோம். நீங்க இந்த தொலைத்தொடர்பு பண்ணி அதை மட்டும் நான் ஒன்று பேசிக்கிட்டு ப்ரொசீட் பண்றேன். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல இருந்து நீங்க சென்னைக்கு ஒரு ஃபோன் பண்ணனா எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். ஈஸியா ஃபோன் பண்ண முடியாது. அதே மாதிரி யாராவது உங்க சொந்தக்காரங்க டெல்லியில இருந்தோ இல்ல சென்னையில இருந்தோ திருநெல்வேலியில் வந்து ட்ரெயினில் இறங்குறாங்கன்னா நீங்கள் போய் ரிசீவ் பண்ணால் நீங்கள் போகணும். அங்கே போனது பிறகு தான் தெரியும் ட்ரெயின் 8 மணி நேரம் லேட்டு 10 மணி நேரம் லேட்டு நீ அதையும் அட் அ டைம் சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் பீஸாக இன்ஃபர்மேஷன் வரும். இன்றைக்கி அப்படிப்பட்ட நிலைமை இல்லை. கிட்டத்தட்ட 8600 ட்ரெயினை ரியல் டைமில் வி ஆர் மானிட்டர்ட். யூ கேன் see in the mobile itself எங்கள் ட்ரெயின் வருது. நீ என்ன ஒரு 2-3 ஆண்டுகளில் எல்லா ட்ரெயினையும் ரியல் டைமாக கனெக்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் எங்கேனாலும் வித்தின் செகண்ட்ஸ் யூ கேன் கால். இதுக்கெல்லாம் வந்து இந்திய விண்வெளித்துறை நிறையா சேவை செய்யுது. இந்த சுனாமி தெரியும் இல்லையா? சுனாமி 2005 சுனாமியில் எத்தனையோ பேர் அந்த சுனாமியில் இறந்து போனாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட பேரிடர் சேவைகளை கண்காணித்து மக்களுக்கு மிகவும் அட்வான்ஸ் ஆட்டு சொல்லிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5000 கழிந்த ஒரு 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 5000 பேராவது சேவை நாங்கள் சேவ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நாங்கள் தொடக்கத்தில் விண்வெளித்துறை ஆரம்பிக்கும் போது இந்த ராக்கெட்டெல்லாம் செய்து கொண்டு போனோம் பார்த்தீங்களா? கொண்டு போகிறது எப்படின்னா உள்ளே கையில் தான் தூக்கிட்டு போவோம். இல்லாட்டு சைக்கிளில் வச்சு தான் கட்டி கொண்டு போகிறது. சைக்கிள்னா புது சைக்கிள் கிடையாது, பழைய சைக்கிள். நீங்கள் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும், பழைய சைக்கிளில் தான் கொண்டு போகிறது. செயற்கைக்கோள் செய்து ஒரு சோதனைக்காக நீங்கள் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும், கூகுள் பண்ணுங்க. மாட்டு வண்டி ஒத்த கால வண்டியிலேக்கும் பெங்களூரில் கொண்டு போகுது. அப்படி சைக்கிள்லையும் மாட்டு வண்டியிலும் இருந்த இந்திய விண்வெளித்துறை இன்றைக்கு மக்களுக்கு பல சேவைகளை செய்கின்றது. 9 இடங்களில் இந்தியா உலகத்தில் முதல் நிலையில் உள்ளது. 9 இடங்களில். சந்திரயான் 1 நிலாவில் தண்ணீர் இருக்கிறது என்று கண்டுபிடித்த ஒரே நாடு, முதல் நாடு இந்திய நாடு. சந்திரயான் 2 ஒரு ஆர்பிட்டர் இப்போ நிலாவில் சுத்திட்டே இருக்கு. நிலாவில் நல்லா சுத்திட்டே இருக்கு. அதில் ஒரு கேமரா இருக்கு. அதுக்கு ரெசல்யூஷன் 32 சென்டிமீட்டர் 3 ஆர்பிட்டில். மற்ற நாடுகளுக்கு இருக்கக்கூடிய ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 50 சென்டிமீட்டர். 32 சென்டிமீட்டர்னா அந்த ஒரு 150 கிலோமீட்டர் உயரத்துல இருந்து 32 சென்டிமீட்டருக்கு கீழே உள்ள ஆப்ஜெக்ட் எல்லாம் படம் எடுக்க முடியும். அப்படி இருக்கக்கூடிய நிலாவில் இருக்கக்கூடிய பெஸ்ட் கேமரா நமக்கு கேமரா. வேற எந்த நாடுக்கும் அவ்வளவு பெஸ்ட் கேமரா கிடையாது. சந்திரயான் 3 நிலாவின்